கிரிக்கெட் யுனைடெட் தமிழ் நேரம் இருக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ நம்ம கூட ஹெச்பிடி ஜாயின் பண்றாரு. ஸோ இன்னைக்கு தொடர்ந்து ஐபிஎல்ல 2வது நாளா ஒரு சீட் ஏஜிங் த்ரில்லர். ஐபிஎல்லுக்கு திரும்ப அந்த ஓஜி ஐபிஎல் இஸ் பேக் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பழைய கால நினைவுகள் எல்லாம் அப்படியே நம்ம தட்டி தூக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நேத்து ஒரு சீட் ஏஜிங் த்ரில்லரு, இந்த மாதிரி த்ரில்லர்லாம் தொடர்ந்து பார்த்தே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்குன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு 180 தான் அடிச்சாங்க. அந்த பழைய ஐபிஎல் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அந்த 180 அடிச்சுட்டு அதை கடைசி ஒரு முடி எடுத்துட்டு போவாங்க. சோ இதுதான் நம்ம பார்த்து வளர்ந்த ஐபிஎல். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐபிஎல் ஃபீல் இந்த சீசன் நான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கும் அதே மாதிரிதான் நடந்திருக்கு. ஸோ கேகேஆர் 180 போஸ்ட் பண்ணாங்க. ஸோ திரும்ப எல்எஸ்டி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் கடைசியா ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் முகுல் சௌத்ரி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே நான் இந்த மேட்சுடைய கான்டாக்ட் இதெல்லாம் ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு மேட்ச் யாரால திரும்பிச்சு யாரால மேட்ச் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தி பிரில்லியன்ஸ் ஆஃப் ஒன் யங்ஸ்டர் முகுல் சௌத்ரி. முகுல் சௌத்ரி இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல வரும்போது அவருக்கு அந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபில இருந்து வரும்போது ஒரு பெரிய பில்டப் இருந்துச்சு. 7 மேட்சஸ்ல சையத் முஸ்டாக் அலி டிராஃபில ராஜஸ்தானுக்காக ஆடுறாரு. 7 மேட்சஸ் தான் ஆடினாரு. இந்த சீசன்ல 34 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த 34 சிக்ஸர்ஸுக்கு வேண்டியே இவரை எல்லா டீமும் நோட் பண்ணாங்க. எல்லா டீமும் ஸ்கவுட்டும் நோட் பண்ணாங்க. ஆக்ஷன் தான் மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாம் ஹார்டா போய் கடைசியா 2.6 crores எல்எஸ்டி கையோட எடுத்துட்டு போனாங்க, கொத்திட்டு போனாங்க. தொடர்ந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. பட் இன்னைக்கு 2.6 crores ப்ரூவ் பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை விட ஒரு படி மேல ஒரு 10 கோடி, நிறைய 10 கோடி 14 கோடிக்கு போன யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு லிஸ்ட்ல இவருமே போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை எல்லாத்துக்குமே கொடுக்க வச்சுது. ஸோ ஹி பிலீவ்ட் ஹிம்செல்ஃப், அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு அந்த சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், சையத் முஸ்டாக் அலி டிராஃபில மேட்சஸ் பார்த்தது இல்லை, பட் நான் கேள்விப்பட்டேன் பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிப்பாருன்னு. பட் இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே காலி. ஆவேஷ் கானை கூட வச்சுக்கிட்டு அடிச்சாருங்க பாருங்க. கேமரன் கிரீன் அது 2 சிக்ஸஸ் அடிச்சதா இருக்கட்டும், ப்ரெஷரும் இல்ல. அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்றது, கூலா அடிச்சுட்டு போனாரு. ஒரு 15 ரன் பெர் ஓவர் அப்படின்னு தேவைப்படும் போது என்னுடைய எபிலிட்டி நான் சிக்ஸஸ் அடிக்கிறது தான் என்னுடைய ஸ்ட்ரென்த். நான் ஒரு 4 சிக்ஸ் அடிச்சேன்னா இந்த கேமை நான் மாத்திடுவேன் அப்படிங்கறத அவர் பிலீவ் பண்ணாரு. ஒரு 2 டாட் பால் வந்துச்சு கேமரன் கிரீன் பால்ல. சிங்கிள் எடுக்க வேண்டிய பால் தான், பட் ஆவேஷ் கான் அங்க ஸ்ட்ரைக் இருக்கனால நானே ஸ்ட்ரைக் வச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டா சிக்ஸஸ் அடிச்சு முடிச்சு கொடுத்தாரு இந்த மேட்ச். 2 சிக்ஸஸ் அடிச்சாரு. அதுக்கப்புறம் கடைசி ஓவர்லயும் அந்த கடைசி 7 runs ஆஃப் 2 balls இருக்கும் போது கூட அந்த ப்ரெஷர் அவரு ப்ரெஷர் இருக்க மாதிரி தெரியல, பவுலர் மேல ப்ரெஷர் இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த சிக்ஸர்ஸ் அடிச்சு அவர் என்ன பிலீவ் பண்ணாரு அப்படின்னா, நான் இப்ப 7 ரன் 2 பால்ல ஒரு சிக்ஸர் அடிச்சேன்னா இந்த மேட்ச் நான் முடிச்சிருவேன். என்னோட ஸ்ட்ரென்த் சிக்ஸர் அடிக்கிறது. 2 பால்ல எனக்கு ஒரு நல்ல ஹிட் கிடைச்சா போதும். எய்தர் ஐ வுட் டிரா த மேட்ச் ஆர் ஐ வுட் வின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல போட்டு பொழந்துட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இன்னிங்ஸ். ஒன் ஆஃப் த மெச்சூர்ட் இன்னிங்ஸா பாக்குறேன். 3வது மேட்ச் தான் 50 தான் அடிச்சிருக்காரு. பட் ஒரு லாங் வே டு கோ அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன் முகுல் சௌத்ரியா. நீங்க முகுல் சௌத்ரியோட இன்னிங்ஸ் எப்படி பாக்குறீங்க? எப்படி இருந்துச்சு? முகுல் சௌத்ரியோட இன்னிங்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, 2018 பிராவோட இன்னிங்ஸ் நான் இதையும் ஈக்குவலா நான் கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் லெவல்ல இருந்த ஒரு மேட்ச் தான். 7வது விக்கெட்டுக்கு 22 பாலுக்கு 54 எடுக்கணும். ஆவேஷ் கான் மட்டும்தான் ஸ்ட்ரைக்ல. நம்ம சர்காஸ்டிக்கலா நம்ம ஆவேஷ் கான் கிரேட்டஸ்ட் பினிஷர்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஐகானிக் பினிஷர் எல்லாத்துலயும் ஆவேஷ் கான் கூட இருந்த குமார் மாதிரி அவரும் கூட இருந்துருவாரு. அது என்னவோ அவரோட டிசைனா என்னன்னு தெரியல. பல ஐகானிக் பிசினஸ்ல ஆவேஷ் கானோட பேர் இல்லாம இருக்கவே இருக்காது. இன்னைக்கு ஆவேஷ் கானோட பேர் வந்துருச்சு. அந்த 6 ஹிட்டிங் தான் ஒரு சரியான ஹிட்டிங். ஏன் 34 சிக்ஸ் அடிச்சாரு அந்த முஸ்டாக் அலி டிராஃபில அப்படின்றதுக்கு இன்னைக்கு மேட்சை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். சும்மா பட்டைய கலப்பினாரு ஹிட்டிங்கு. எதுவுமே மிஸ்டைம் ஷாட்ஸ் கிடையாது, எல்லாமே கரெக்டா கனெக்ட் ஆச்சு. அந்த ஷாட்டோட என்ன சொல்றது, அந்த ஃபால் ஷாட் இல்லாம அந்த ஷாட் அக்யூரசில அவர் கன் மாதிரி இருந்தாரு. ஈவன் 2 பால் டாட் பால் ஆனதுக்கு அப்புறமா அந்த ப்ரெஷருக்குள்ள போகாம இந்த பால் நல்லா டைம் எடுத்து கனெக்ட் பண்ணி அடிச்சாரு அந்த பாலை. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வர நான் எல்எஸ்சியும் நம்ம பாராட்டியே ஆகணும். எல்எஸ்சி நோன் ஃபார் இந்தியன் பவுலர்ஸ்களை வாழ வைக்கிற எல்எஸ்சின்றதுதான் நமக்கு நல்லாவே தெரிஞ்சது இது நாள் வரைக்கும். பட்
அவங்க வந்து இந்த மாதிரி எங்களால அப்பப்போ பேட்ஸ்மேன்ஸையும் எங்களால உள்ள கொண்டு வரும். லைக் ஆயுஷ் பதோனி எப்படி வந்த புதுசுல சூப்பரா பண்ண. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஆயுஷ் பதோனி வந்து பேர் வாங்க வேண்டியது இந்த சேஸ்ல. இவங்க எல்லாரும் சேர்ந்து சொதப்பினதுனால இந்த மேட்ச் அப்படியே கை விட்டு போற மாதிரி இருந்துச்சு. முகுல் சௌத்ரி பேர் வாங்கிட்டார். ஆயுஷ் பதோனி ரொம்ப நாள் கழிச்சு கிரிட்டிக்ஸை உடைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு இன்னைக்கு. அவரோட இன்னிங்ஸ் நம்ம பாராட்டியே ஆகணும். அவரும் இடையில அவுட் ஆயிருந்தா எல்எஸ்ஜி உடாபின் இந்த மட் அவர் நின்று கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் ஈஸ் ஆஃப் பண்ணி விட்டாரு. அந்த மாதிரி ஆயுஷ் பதோனிக்கு அப்புறம் எல்எஸ்ஜில இருந்து ஒரு பேட்ஸ்மேன் பார்க்க முடியலன்றது ஒரு ரொம்ப நாள் வருத்தமா இருந்துச்சு. அந்த வருத்தத்தை முகுல் சௌத்ரி மூலமா எல்எஸ்ஜி வந்து போக்கிட்டாங்க. ஏன்னா நான் இன்னைக்கு ஆக்சுவலா என்ன தெரியுமா, ஒரு சின்ன தாட் ப்ராசஸா இருந்துச்சு. எனக்கு 6வது விக்கெட்டுக்கு ஷமி வராரு, 5வது விக்கெட்டுக்கு முகுல் சௌத்ரி வராரு. இதுதான் உங்க பேட்டிங்கோட இதுவா? எவ்வளவு தின்னா வச்சுன்னு இருக்கிறீங்களே அப்படின்ற கேள்விதான் என் மனசுல இருந்துச்சு. ஏன்னா அன்ப்ரூவன்டு பிளேயர் முகுல் சௌத்ரின்றார். முகுல் சௌத்ரி நான் 7th பிளேயரா வராருன்னா எந்த அளவுக்கு உங்க பேட்டிங் தின்னா இருக்குது, உங்க பேட்டிங் எக்ஸ்போஸ் ஆயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற கேள்விதான் எனக்கு இருந்துச்சு. அந்த கேள்வி எல்லாமே இப்போதைக்கு ஓரம் கட்டி வைக்கிற மாதிரி முகுல் சௌத்ரி ஆடி கொடுத்துட்டாரு. பஷில் இந்த கேள்விக்கு இன்னுமே எல்எஸ்ஜி பதில் சொல்லணும். பேட்டிங் ஆர்டர் வந்து கொஞ்சம் தின்னா இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். அதே மாதிரி செட்டா 5 பவுலர்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த செட்டை தாண்டி யாராவது உள்ள கொண்டு வராங்கன்னா முகுல் சௌத்ரி தான் அவங்க வந்து ட்ரை பண்ணி ஆகணும். வேற இன்னொரு வேற ஆளுங்க கிடையாது. கொஞ்சம் அடி வாங்கினாங்கன்னா பேக்கப் ஆப்ஷன் இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் முகுல் சௌத்ரி இல்ல ஏடன் மார்க்கன் தான். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபயர் ஆகுன்றது சரியா தெரியல. கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு இன்னொன்னு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பிளேயர்ஸ் வர் டிஸ்மிஸ்ட் பை ஷார்ட் பால்ஸ். ஷார்ட் பால் டிராப்ல தான் எல்லாருமே மாட்டினாங்க. ஒட்டுமொத்த எல்எஸ்ஜி யூனிட்டுமே ஷார்ட் பால் டிராப்ல தான் மாட்டுச்சு. அதை கரெக்டா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி அழகா ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்க. கடைசியில கேகேஆர் பாட்டில் திஸ் கேம். கையில இந்த மேட்சை கேகேஆர் பாட்டில் பண்ணிடுச்சு. ஒரிங் சைஸ் ஃபார் கேகேஆர். நம்ம கேகேஆர் செக்மெண்ட்டுக்குள்ள வருவோம். உங்க பாயிண்ட்ஸ் அப்படியே ஆட் பண்ணி. ஓகே, முன்னாடி முகுல் சௌத்ரி த நியூ பினிஷர் இந்த டவுன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இன்னும் ஏகப்பட்ட மேட்சஸ் அவர் முடிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கும் முடிச்சு தருவார். பார்க்கதான் போறீங்க. நானே வந்து திரும்ப நம்ம ஷோல உட்காந்து நான் பேசுறேன். ஸோ நம்ம அதே மாதிரி எல்எஸ்டி பத்தி நீங்க ஃபுல்லா சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. வேற பேச வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எல்எஸ்டியோடைய பவுலிங் யூனிட்டை பத்தி நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே டச் பண்ணிடுவோம், பேசிடுவோம். இந்த மேட்ச் இவ்வளவு க்ளோஸா வந்ததுக்கான ரீசனும் அண்ட் இந்த மேட்ச் எல்எஸ்டி ஒரு சின்ன ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் திரும்ப எடுத்துட்டு வந்ததுக்கான ஒரு ரீசனும் அவங்களுடைய பவுலிங் பிரில்லியன்ஸ் நான் சொல்லுவேன். 10 ஓவர்ல கேகேஆர் 99, ஆல்மோஸ்ட் 100. அடுத்த 5 ஓவர்ஸ்ல எல்எஸ்டி பவுலர்ஸ் 17 ரன்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. 11 to 15 ஓவர்ஸ் 17 ரன்ஸ் தான் கன்சிட் பண்ணாங்க. 3 விக்கெட்ஸும் எடுத்தாங்க. 11வது ஓவர் திக்விஜ் ராத்தி 4 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. அடுத்த ஓவர் மணிமாறன் சித்தார்த் வந்து 4 ரன் கன்சிட் பண்ணி எகெயின் ஒரு விக்கெட். 13வது ஓவர் ஷம்மியை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. பிரில்லியன்ஸ் ஆஃப் ரிஷப் பண்ட்னே சொல்லலாம். ஷம்மி அந்த கரெக்டா ப்ரெஷர் ஆகிற சுச்சுவேஷன்ல நல்லா எக்கனாமிக்கலா போல்ட் பண்ணிட்டு இருந்த ஷம்மியை மறுபடியும் கூப்பிட்டு இன்னொரு ஓவர் போட வச்சு அங்க வந்து இன்னுமே ப்ரெஷர் கிரியேட் பண்ணாரு. அந்த ஓவர்ல 5 for 0. 14வது ஓவர் ஆவேஷ் கான் திரும்ப வந்து ஒரே ஒரு ரன் மட்டுமே விட்டு ஒரே ஒரு ரன் மட்டுமே கன்சீட் பண்ணி அந்த ஓவர்லயும் ஒரு விக்கெட் எடுப்பாரு. 15வது ஓவர் எகெயின் திக்விஜ் ராத்தி போல்ட் பண்ணி 3 ரன்ஸ். டோட்டலா 5 ஓவர்ஸ்ல 17 ரன்ஸ். எக்கனாமி அரௌண்ட் 3. 3 விக்கெட்ஸும் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கேகேஆர் அந்த கடைசி 5 ஓவர்ல கம்பேக் கொடுத்துதான் ஒரு டீசென்டான ஸ்கோர் 180க்கு எடுத்துட்டு போவாங்க. அவங்க லாஸ்ட் 5 ஓவர்ஸ் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும். எல்எஸ்டியோட பவுலிங் 66 ரன் கன்சீட் பண்ணாங்க. பட் அந்த இடத்துலயுமே வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த 11 to 15 ஓவர்லயே அவங்க அந்த இனப் டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு பாஸ் ஸ்கோருக்கு கம்மியான ஸ்கோரை வந்து எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா அந்த 5 ஓவர் இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கும் போது இந்த மேட்ச் வந்து இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்தது எல்எஸ்டி சைடு சாஞ்சதுக்கான மெயின் ரீசன் பாத்துட்டீங்கன்னா அந்த ஒரு 11 to 15 ஓவர்ஸ் பிரில்லியண்டா போல்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு சமயம் ஒருவேளை அங்க ஒரு 10 ரன் 15 ரன் எக்ஸ்ட்ராவா கன்சீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மேட்ச் வந்து கேகேஆர் சைடு போயிருக்கும். ஸோ அந்த ஒரு பவுலிங் பிரில்லியன்ஸ் வந்து நான் பாராட்டி ஆகணும். அண்ட் ஆல்சோ கேப்டன்ஷிப் பிரில்லியன்ஸ். ரிஷப் பண்ட் எப்படி சொல்றது, போன சீசன்லாம் கொஞ்சம் ஆஃப்ல இருந்த ஒரு கேப்டனா வந்து பாத்துட்டீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கும்போது சரி, போன சீசனும் சரி, ஒரு கேப்டன் ஆப்ஷனா நீங்க யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. பட் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு வராது இந்த சீசன். போன மேட்சா இருக்கட்டும், ஹைதராபாத்க்கு எகெயின்ஸ்டா சூப்பரா போல்ட் பண்ணாங்க. நல்ல பவுலிங் ரொட்டேஷன்ஸ் இருந்துச்சு ஹைதராபாத்ல. இப்போ இன்னைக்குமே வந்து
இன்னுமே கொஞ்சம் அவர் அப்படியே மெருகேற்றுற மாதிரி நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க ரிஷப் பண்டோடைய கேப்டன்ஷிப் அண்ட் ஆல்சோ பவுலிங் பிரில்லியன்ஸ் ஆஃப் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், ஸ்பெஷலி அந்த மிடில் ஓவர்ஸ்? ரிஷப் பண்டோட கேப்டன்ஷிப் இந்த வருஷம் நல்லா இருக்குது, நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு தன்னை. கொஞ்சம் அந்த ஒரு மெச்சூரிட்டியை வந்து ஒரு பேட்டிங்லயும் காட்ட பாக்குறாரு. அந்த அதோட இம்பாக்ட் தான் போன இது லாஸ்ட் வரைக்கும் நின்று ஜெயிச்சு கொடுத்தது. அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு வந்து அவரோட பேட்டிங்ல இருந்து வரல. ஆனா கொஞ்சம் அவர் பேட்டிங் வந்து கொஞ்சம் அவர் ஸ்டாண்ட் அலோன் பண்ணணும். ஏன்னா நிக்கலஸ் பூரன் இப்போ வந்து ஃபார்ம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறார். அது ஒரு பெரிய தலைவலி எல்எஸ்ஜி. அவங்களுக்கு அந்த பினிஷிங் ரோல் இல்லாம அந்த நம்பர் 5ல உங்களுக்கு ஸ்டேபிளைஸ் பண்ணி ஆடுறதுக்கு ஒரு ஆள் இல்லாம எல்எஸ்ஜி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ரிஷப் பண்டோட கேப்டன்ஷிப் பெட்டர், நல்லாவே இருக்குது. அவங்களோட பவுலிங் பிரில்லியன்ஸ் வந்து டாப் நாச். அவங்க வந்து இழுத்து பிடிச்சாங்க. நம்ம போன இதுல சன்ரைசர்ஸ் மேட்ச்ல ஒரு பர்டிகுலர் ஃபேஸ்ல எல்எஸ்ஜி வந்து சூப்பரா டாமினேட் பண்றாங்க. அது மேட்சுக்கு மேட்ச் நம்ம பார்க்க முடியுது. எப்படி சொல்றதுன்னா, போன சன்ரைசர்ஸ் மேட்ச்ல 10 ஓவர் கையில மேட்சை இழுத்து பிடிச்சாங்க. சுத்தமா ரூமே கொடுக்காம கடைசி 10 ஓவர் தான் மேட்ச். இன்னைக்கு வந்து மிட் ஓவர்ஸ் அந்த 11 to 15 சூப்பரா இழுத்து பிடிச்சாங்க. எக்ஸிகியூஷன் ஆஃப் பவுலிங் ஷமி ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு, சூப்பரா நெயில் பண்ணாரு. யாக்கர்ஸ் எல்லாம், யாக்கரா இருக்கட்டும், பேஸ் வேரியேஷன்ஸா இருக்கட்டும். ஏன்னா நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், நான் ஆவேஸ் கானுக்கும் இந்த பேஸ் வேரியேஷன்லாம் நல்லா போடுற ஆளு, கொஞ்சம் பவுன்சர் ஏத்துற ஆளு, கொஞ்சம் அவர் அடிக்கிறது கஷ்டம், அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. திக்வேஷ் ராத்திக்கு ஒரு கம்பேக். திக்வேஷ் ராத்தி டெல்லி பிரீமியர் லீக்ல வாங்கின அடி, எஸ்ஆர்எச் கிட்ட வாங்கின அடி, இதெல்லாம் பார்த்தோன்னே திக்வேஷ் ராத்தி தேர்வாரான்ற மாதிரி இருந்துச்சு. பஸ்ல அவர் ஒரு கம்பேக் கொடுத்துறாரு. இந்த பிச்சில் வந்து 2 டீமோட ஸ்பின்னர்ஸுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதை நம்ம பாராட்டி ஆகணும். மணிமாறன் சித்தார்த் இந்த சைடு, திக்வேஷ் ராத்தி இந்த சைடு அருமையா பண்ணாங்க. அரௌண்ட் எக்கனாமி ஆஃப் 7 கிட்ட தான் வச்சிருந்தாங்க 2 பேர். திக்வேஷ் ராத்தி 6.2, சித்தார்த் வந்து 8 வச்சிருந்தாரு. ஆவரேஜா இந்த பக்கம் கேகேஆர்ல சுனில் நாராயண் வந்து விண்டேஜ் சுனில் நாராயண் 4 ஓவருக்கு சுத்தமா ரூம் கொடுக்கல, அடிக்கவும் விடல, பட்டையை கிளப்பிட்டாரு. இன்னைக்கு கேகேஆர் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க, இந்த பேஸ் பவுலிங் வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, கொஞ்சம் ட்ராக் கொஞ்சம் ஸ்பின்னிஷா வச்சுப்போம், அதை வச்சு கொஞ்சம் சமாளிக்கலாம் அப்படின்றது அவங்க கொஞ்சம் தெளிவா இருந்தாங்க. என்ன பிரச்சனைனா, அவங்க பேட்ஸ்மேன்ல சில பேர் ஸ்பின்னுக்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நீங்க கமெண்ட்ரி பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். அஜிங்கியா ரஹானேக்கு லெக் ஸ்பின் வீக்னஸ் இருக்குது, ரோமன் பாவலுக்கு ஸ்பின் வீக்னஸ் இருக்குது. கேமரூன் கிரீன் உங்களுக்கு நாம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், அடுத்த ஒண்ணே அடிக்க வர ஆளு கிடையாது. பின்னாலனுக்கு பேட்ல படல, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆன. பின்னாலன் அவங்க ரொம்ப நம்பினாங்க. மேட்ச் எல்லாம் பார்த்துட்ட உடனே பின்னாலன் வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்கியூ பிளேயரா இருப்பாரு அப்படின்னு. இல்ல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகின்னு இருக்கிறாரு. அவங்க கேகேஆர் பேட்டிங்ல இப்ப நிலையான பேட்ஸ்மேன் நான் யாரை பாக்குறேன்னா, அங்ககிரிஷ் ரகுவன்ஷி தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிடான பேட்ஸ்மேனா தெரியுறாரு. மற்றபடி அவங்க பேட்டிங் ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்குது. ஓப்பன் பிராங்கா சொல்லணும்னா, ஒரு 200 வர வேண்டிய ஸ்கோரை நீங்க வந்து சொல்லுங்க, 200 வர வேண்டிய ஸ்கோரை நீங்க வந்து 180க்கு இழுத்து விட்டீங்க. இந்த வீக் பாயிண்ட் வந்து கேகேஆர் கிட்ட 3வது மேட்சா நம்ம பாக்குறோம். மும்பை இந்தியன்ஸ் கிட்ட 240 வர வேண்டிய ஸ்கோரை 220க்கு இழுத்து விட்டீங்க. இன்னொரு மேட்ச் யாரு கூட தோப்பாங்க, அது யாரு, பஞ்சாப் கூட இல்ல, கேகேஆர் கூட சேஸ் பண்ணுவாங்க. எஸ்ஆர்எச்சோட நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும். 121 for 3ல இருந்து 165க்கு பாட்டில் பண்ணுவாங்க. இன்னைக்கு சாலிட் 200 வர வேண்டிய இடத்துல 180க்கு பாட்டில் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து பெரிய கன்சர்ன்ஸா இருக்குது. மிட் ஓவர்ஸ்ல கேகேஆர் கிட்ட இருந்து ரன்ஸ் வர மாட்டுது. எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலா தெரியல, பட் அந்த 10வது ஓவருக்கு அப்புறம் ஆட்டோ ஓட மாட்டுது கேகேஆர். ஸோ நீங்க ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, நான் போய் சொல்ல வந்தேன். கம்பேக் ஆஃப் சுனில் நாராயண் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா கடந்த 2 நாளா வந்து ஒரே கம்பேக்கா இருக்கு. சுனில் நாராயண் இன்னைக்கு கம்பேக் கொடுத்திருக்காரு. நேத்துக்கு பாத்துட்டீங்கன்னா இவரு ரஷீத் கான், இந்த ஓஜி ரஷீத் கான் இஸ் பேக் நேத்து மேட்ச்ல. அதே மாதிரி பட்லர் கம்பேக் கொடுத்திருக்காரு, இவரு கில்லர் மில்லர் கம்பேக் கொடுத்திருக்காரு. எல்லாருமே கம்பேக் கொடுத்துட்டே இருக்காங்க. எஸ் த ஓஜிஸ் ஆர் பேக். ஐபிஎல்லும் கம்பேக் கொடுத்துருக்கு. இந்த ஓஜி ஐபிஎல் வைப்ஸ் வந்துட்டே இருக்கு. நம்ம அந்த 180ங்கிற ஸ்கோர் எல்லாம் பார்த்து அதுல வந்து த்ரில்லர்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த மாதிரி ஐபிஎல் விளையாடுங்க, இந்த மாதிரி ட்ராக்ஸ் போடுங்க, ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான ட்ராக்ஸ் போடுங்க. பால் ஸ்விங் ஆகுறது, பால் நல்லா ஸ்பின் ஆகுறது, ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல வந்து கேமை கண்ட்ரோல் பண்றது, கடைசி வரைக்கும் அந்த 180ங்கிற ஸ்கோரே கடைசி வரைக்கும் யாரு ஜெயிப்பாங்கிறது தெரியாம லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி யாருன்னே தெரியாத ஒரு யங்ஸ்டர் வந்து மேட்சை பினிஷ் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் ஃபேன்ஸ் வந்து எப்படி சொல்றது, டிவி முன்னாடி உட்கார்ந்தாங்க ஒரு காலத்துல. இதெல்லாம் பார்த்தா நாங்க வளர்ந்துருக்கோம். ஐபிஎல் இன்னைக்கு ஏன் இவ்வளவு ஃபேமஸா இருக்குன்னு கேட்டா இதனாலதான். வெறும் 200, 250, 300 அடிக்கிறத பாக்குறதுக்காக அவங்க உட்காரல.
இந்த மாதிரியான குவாலிட்டி மேட்சஸ் இந்த டெய்லி தினமும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் இன்னுமே அதிகமாவாங்க, எக்ஸைட்மெண்ட் இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான மேட்சஸ் இந்த சீசன் ஃபுல்லா வரும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓஜி ஐபிஎல் இஸ் பேக் அப்படிங்கறத நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு அப்படியே கேகேஆர் சைடு வந்துருவோம். கேகேஆர் நீங்க சொன்ன மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்க, அதையும் முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க. 200 வர வேண்டிய ஸ்கோரை 180க்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது. கேகேஆர்ல ஒரு சில மாற்றங்கள் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸ்பின் ட்ராக் போட்டாங்க, பட் கரெக்டா ஸ்பின் ட்ராக் போட்ட நேரம் பார்த்து வருண் சக்கரவர்த்தி இன்ஜுரின்னு கிளம்பிட்டாரு. கைவசம் வச்சிருந்தாங்க, அனுகூல் ராய் எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு அவருமே கொஞ்சம் ஓரளவுக்கு பிரில்லியண்டா போட்டாரு. பவர் பிளேல ஒரு 2 ஓவர் யூஸ் பண்ணாங்க. அவர் வந்து ஹேண்டி பேட்டராவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3D பிளேயர் தான், ஃபீல்டிங்கும் சூப்பரா பண்ணுவார். மும்பை இந்தியன்ஸ் டேஸ்ல நம்ம பார்த்திருப்போம் 2019 2020 எல்லாம். அது போக அவங்களுக்கு வந்து பிளஸிங் முசர்பானி நல்லா தான் போட்டுட்டு இருந்தாரு. ஸ்பின் ட்ராக் அப்படிங்கறதால ஓகே, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நம்ம உட்கார வைப்போம்னு சொல்லிட்டு ரோமன் பவர்ல உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ அது எந்த இடத்துல கை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா எதிர் கேமரன் இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஃபின் ஆலனை தூக்கிட்டு ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை உள்ள கொண்டு வரலாம், ரோமன் பவல் மாதிரியான பிளேயரை அப்படிங்கிறது தான் எல்லாருமே அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. பட் பிளஸிங் முசர்பானி நல்லா தான் போட்டுட்டு இருந்தாரு. அவர் வெளியே எடுத்திருக்காங்க. இது காம்பினேஷனுக்காக அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஸ்பின்னர் உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஸ்பின் ட்ராக் அப்படிங்கறத ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வெளியே எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்களா? அண்ட் ஆல்சோ இன்னொரு கொஸ்டின், கேமரன் கிரீன் இன்னைக்கு பவுலிங் போட்டிருக்காரு. சோ பிளஸிங் முசர்பானி இல்லைனாலும் ஒரு 2 ஓவர் கேமரன் கிரீனை வச்சு நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாக்டிக்கல் மூவா இருக்குமா இல்ல இந்த இனி வர காலகட்டத்துல கேகேஆருக்கு? கேமரன் கிரீன் பவுலிங் போடுறதுனால தான் பிளஸிங் முசர்பானி வெளியே எடுத்துட்டாங்க. அதுதான் இது சிமிலர் ரைட்ஸ். சிமிலரா என்ன பண்ணணும்ன்றது வந்து ஒரு லோல் கிளாரிட்டி கொடுத்துருவாங்க. எப்பா நீ வந்து கொஞ்சம் பவுன்சர் போடு, கொஞ்சம் ஸ்லோ பாலா போடு, அதை மட்டும் நீ பாரு. எனக்கு மிட் ஓவர்ஸ்ல நீ வந்து எனக்கு வந்து ஷட் டவுன் மாதிரி போட்டு கொடு, இல்ல 8 ரன் கீழே எனக்கு கொடுத்து விடு. இதுதான் கேமரன் கிட்ட இருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது. விக்கெட் எடுத்தீங்கன்னா எனக்கு போனஸ், அதுதான் அவங்க எதிர்பார்க்கறது. அதை பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா தான் போட்டாரு. நம்ம ஒரு விக்கெட் எடுத்தாரு, எடுத்தாரு. ஆனா அவருக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவர் பவுலிங் போடுறாரு. ஆஸ்திரேலியா சர்க்கிட்ல அவர் பவுலிங் போடாம இருந்தவர். ரெகுலரா பவுலிங் போட்டு இருந்தா அவர் பிரச்சனை கிடையாது. நோ பாலும் போடுவார். அது வந்து செகண்ட் பவுன்சர் போட்டதுனால அவருக்கு அந்த நோ பால் அலாட் பண்ணுவாங்க. அது கூட ஒண்ணும் அவர் கடைசியில அவர் டெத்ல வந்து, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பவுலிங் போடுறாரு, அவருக்கு அந்த பிரஷர் இருக்கும். இன்னொன்று முகுல் சௌத்ரி ஃபுல் செட்ல இருந்தாரு. ஒரு செட் பேட்ஸ்மேன் இருந்தாலே அவருக்கு வந்து சும்மாவே பால் வந்து நல்லா அவங்களுக்கு நான் ஈஸியா கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு பிரஷர் வந்து கேமரனால சமாளிக்க முடியல. இல்ல நான் வந்து ஆஸ் பர் பிளான் போட்ட மாதிரி தான் நான் பார்த்தேன். ஏன்னா பெர்ஃபார்ம் கடைசியில அடி வாங்கிருச்சு. நான் அதனாலதான் சொன்னேன் கேமரன் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல அப்படின்னு. பட் ஆஸ் பர் பிளான் அந்த ஷார்ட் பால்ஸ் நீங்க சொன்னீங்க, அந்த முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாருமே ஷார்ட் பால்ல தான் அவுட் ஆனாங்க. கடைசி ஓவர்லயும் ஷார்ட் பால் தான் போயிட்டு இருந்தாரு. ஒரு 4 கூட எட்ஜ்ல போகும் அவருக்கு. அந்த பவுண்டரி, அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அது போகாம இவங்க சைடு போகாம கேகேஆர் சைடு போயிருந்துச்சுன்னா மைட் பி அந்த ஓவர் கொஞ்சம் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கலாம். பட் பிளான் படி தான் போட்டாரு. பட் எனக்கு நான் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா பிளஸிங் முசர்பானி சூப்பரா போல் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு அந்த 4 ஓவர் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலரு. அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல விக்கெட் எடுத்து தந்துருவாரு. அவரு இந்த ஸ்லோ பால்ஸ் எல்லாம் சூப்பரா போட்டார். நம்ம போன டைம் கேகேஆர் ரிவ்யூ பண்ணும்போது நம்ம பேசியிருந்தோம். 96 கிலோமீட்டர் பவர் ஹவர்ல இவரு போட்டிருக்காரு. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் 96 கிலோமீட்டர் ஹவர்ல போட்டிருக்காரு. அங்க ஸ்பின்னரே 120 போட்டிருக்காருங்க ஆர்சிபிக்கு. இங்க இவர் 96 தான் போடுறாரு அவருடைய ஸ்பீட். அப்படிங்கும் போது அந்த ஸ்பீட் அடிக்கிறது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அவ்வளவு டால்ல இருந்து அவ்வளவு அந்த ஸ்பீட்ல நீங்க ஹிட்டிங் த டெக் அடிக்கும் போது 96 கிலோமீட்டர்ல போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் பிக் பண்ணி அடிக்கிறது. அப்படி இருக்கும்போது அவரு வந்து ஒரு நல்ல ஈல்டு கொடுத்திருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் எல்லாம் போட்டு மிஸ் ஆக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இன்னொரு விஷயம் கேகேஆருக்கு நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த சீசனுக்கு எடுத்த பிளேயர் எல்லாருமே இன்ஜுரி வெளியே போயிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலை. ஃபர்ஸ்ட் பத்திரனா இன்ஜுரினாங்க, முஸ்தபிசர் ரஹ்மான் வரவே இல்லை. இப்போ வருண் சக்கரவர்த்தி அவங்களுடைய மெயின் பவுலர், இப்போ அவருக்குமே இன்ஜுரி அப்படிங்கிறாங்க. ஸோ கேகேஆர் இப்போ இருக்க டீமை வச்சு ஒரு பேலன்ஸான ஒரு பிளேயிங் லெவனை அடுத்த சில மேட்சஸ்க்கு கொண்டு வர முடியுமா? ஏன்னா அடுத்த சில மேட்சஸ்லாம் இம்பார்ட்டன்ட். 3ல 3 போச்சு, 4ல 3 போச்சு, ஒரு மேட்ச் ரெயின் வந்துதான் ஒரு பாயிண்ட் கிடைச்சது. அப்படிங்கும் போது இனி வர அதுவும் போயிருக்கும். 10 மேட்ச் இது 4க்கு 4 ஆயிருக்கணும். அவங்க ஆடின விதத்துக்கு அன்னைக்கு அந்த மேட்ச் தோத்துருப்பாங்க. தப்பிச்சுட்டாங்க அவங்க. அது பஞ்சாப் கிங்ஸ் கூட.
அப்படிங்கும் போது இன்னும் 10 கேம் தான் இருக்கு கேகேஆர் இருக்கு. இந்த 10ல நீங்க மினிமம் 8 வின் பண்ணும். அப்படிங்கும் போது இந்த காம்பினேஷன், இந்த ஒரு இப்ப இன்ஜுரி இதெல்லாம் போனதோட இப்ப எந்த காம்பினேஷன், இந்த காம்பினேஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கா? பெர்ஃபெக்ட் காம்பினேஷனை ஃபைண்ட் பண்ணிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல எனி சேஞ்சஸ் எக்ஸ்பெக்டடா? அவங்க பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஃபைன் பண்ணாங்களான்னு கேட்டா அவங்களுக்கு இன்னும் செட்டே ஆகல டீம். என்னமோ அவங்க வந்து அந்த எரஸோட தான் அவங்க விளையாடிக்கின்னு இருக்கிறாங்க. பின்னாலன்னு சுத்தமா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அவரை வெளியே எடுத்துட்டு சைஃபோட கொண்டு வருவீங்களா, அங்க ஒரு இது வருது. அந்த கேள்விக்குள்ள வரணும். அஜிங்கியா ரகானே ஒன் டே ஆஃப்ல இருக்காரு, ஒன் டே ஆன்ல இருக்காரு, ஓரளவு கன்சிஸ்டன்டா ஆடிக்கின்னு இருக்கிறாரு. நாட் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அங்ககிரி ரகுவன்ஷி சூப்பர் ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கிறாரு. மீதி இருக்கிற அந்த மிடில் ஆர்டர் பார்ப்போங்க, அந்த மிடில் ஆர்டர் சுத்தமா கை கொடுக்கவே மாட்டுது ஒரு மேட்சுக்கும். யாராவது கேமரூன் கிரீனி இன்னைக்கு தான் தட்டி தருமாறு 30 அடிச்சாரு. ரோமன் பவுலுக்கு இன்னைக்கு தான் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சது. ரிங்கு சிங் மும்பைக்கு அகேன்ஸ்டா ஒரு 30 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஆடின கண்ணிலே காட்டல ரிங்கு சிங். அனுகுல் ராய்க்கு பேட்டிங் சான்ஸ் கிரீனு தடவிட்டே போய் கடைசியில ஏதோ ஒரு 6 அடிச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டாரு. ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு மேல தள்ளிட்டாரு. அப்படிதான் நடந்துச்சு. அனுகுல் ராய்க்கு சுத்தமா பேட்டிங் பண்ணுவாரு, ஆனா அவர் பேட்டிங்ல இருந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வரமாட்டாது. சுனில் நாராயண நீங்க வந்து நம்பர் 80க்கு இறக்கிட்டீங்கனாலே அவர் வந்து பேட்டை பிடிக்க தெரியாத மாதிரிதான் ஆடியில் இருப்பாரு. அவர் ஓப்பனிங் கொடுத்தாதான் அந்த காட்டான் சுத்துவார். நம்பர் 8ல வந்து இது எப்படி தெரியுமா இருக்கு, சின்ன வயசுல ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல எனக்கு நான் ஓப்பனிங் இறக்கி விட்டாதான் நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவர் அந்த மாதிரிதான் அவரு. நீங்க நம்பர் 8ல எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒன்னே அவருக்கு பேட்டிங் சான்ஸே வராது. இல்லைன்னா அவருக்கு பேட்டை பிடிக்க தெரியாத மாதிரிதான் அவர் ஆடுவார். அன்பார்ச்சுனேட்டா ஒரு மாதிரி பிளீக்கான யூனிட்டை வச்சுருந்தா அவங்க ஓட்டிக்கின்னு இருக்கிறாங்க. இப்ப நீங்க யாரு நீங்க உள்ள கொண்டு வருவீங்க? சரி, நான் வந்து எனக்கு அங்ககிரி ரகுவன்ஷி வந்து இது பண்றாரு, ஃபீல்டிங் பண்றாரு, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஃபினால வெளியே எடுத்துட்டு மனிஷ் பாண்டே உள்ள கொண்டு வருவீங்களா? அஜிங்கியா ரஹானே, ரகுவன்ஷி ஓப்பனிங், மனிஷ் பாண்டே ஒன் டவுன், அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்களாம் அதே ஆர்டர் வந்துக்கினே இருக்கும். இது ஒரு நல்ல யூனிட்டா தான் பாக்குறதுக்கு நல்லா தெரியும். மனிஷ் பாண்டே ரெகுலாரிட்டியா அவர் ஐபிஎல் ஆடுறது இல்லை கடந்த சில வருஷங்களா. கேகேஆருக்கு போனதுக்கு அப்புறம் மனிஷ் பாண்டே ரெகுலர் ஐபிஎல் பிளேயராகவே இல்லை, பெஞ்ச் பிளேயராகவே தான் ஓட்டிக்கின்னு இருக்கிறார். அவங்க அந்த ஒரு லாயல்ட்டி இதுல வச்சிருக்காங்க. ராகுல் திரிபாதியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். எய்தர் ஆஃப் மனிஷ் பாண்டே ராகுல் திரிபாதி. அந்த காம்பினேஷன் நான் சொல்ற மாதிரி இந்த ஒரே ஒரு சேஞ்ச் வேணா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் ராகுல் திரிபாதி உள்ள கொண்டு வந்துட்டு, ஏன்னா ஃபினால கிட்ட உங்களை பர்ஃபார்மன்ஸ் இல்லை, நீ வேற கீப்பர் இருந்தா நம்ம இது பண்ணோம். ரகுவன்ஷி கீப்பிங் பண்ணின்னு இருக்கிறாருன்றதுனால ஓகே, ரகுவன்ஷி ரகானேவா ஆடட்டும். அவர் ரகுவன்ஷி எக்ஸ்ப்ளோசிவா போட்டு ரகானே வந்து அவருக்கு பட்டுச்சுன்னா அவர் கொண்டு போவார், இல்லைன்னா அவர் வந்து கிளாஸியா கொண்டு போயினே இருப்பாரு. ஒன் டவுன் ராகுல் திரிபாதி. இந்த ஒரு டாப் 3 வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி கொண்டு வந்தா நீங்க பிளஸிங் முசர்பானியும் ஆடிடலாம். ஒரு ஓவர்சீஸ் அங்க ஃபினான் வெளியே போறாரு அப்படிங்கும் போது யூ கேன் பிளே பிளஸிங் முசர்பானி, மதீஷா பத்திரனா அந்த ஒரு இடத்துலயும் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், டிம் சேஃபர்ட் இறக்காம இருக்காம வச்சிருக்காங்க. ஒரு 2 மேட்ச் கொடுத்து பாக்கலாமே. ஏன்னா அவருமே ஒரு ரெட் ஹாட் ஃபார்ம்ல தான் இருந்தாரு இந்த வேர்ல்ட் கப். ஏகப்பட்ட T20s வேர்ல்டு வைட் ஆடி இருக்காரு, நம்ம பேசியிருக்கோம் நிறைய அவரை பத்தி. ஸோ அவரை ஒரு சான்ஸ் எடுத்து கொடுத்து பார்க்கலாமே. ஃபினான் கிளிக் ஆகல அப்படிங்கும் போது அவரு தான் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா அடுத்த மேட்ச் டீம் சேஃபர்ட் உள்ள வருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த சைடு எல்எஸ்ஜி கண்டினியூஸா செகண்ட் வின். நம்ம வந்து ஆன் பேப்பர் பார்க்கும்போது டீம் ஒரு மாதிரி வீக்கா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். பட் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஷேப்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் கோர் இருக்கு, ஃபாஸ்ட் பவுலிங்க்கு. பவுலிங் ஃபுல்லாவே இந்தியன் கோர் இருக்கு. எனக்கு கம்மியை வச்சு நான் ஒரு சைடு போட்டுருவேன். இன்னொரு சைடு பிரின்ஸ் யாதவ் முதல் மேட்ச் நல்லா போட்டாரு, பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த எப்படி சொல்றது, போக அந்த பிக் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு பிரின்ஸ் யாதவ். அதே மாதிரி ஸ்பின்னுக்கு திக்வேஷ் ராத்தி, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மணிமாறன் சித்தார்த் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா போல் பண்ணாரு. மிடில் ஓவர்ஸ்ல கேமை சேஞ்ச் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் போட்ட சில ஓவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். 2 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க எப்படி சொல்றது, பேட்டிங் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ல கொஞ்சம் டாப் ஆர்டர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. பூரனுக்கு பெருசா கிளிக் ஆகல. பூரனுக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லாப்பியா என்ன பாக்குறேன் அப்படின்னா, இந்த பேட்டிங் அந்த அப்படியே இந்த டாப் ஆர்டர் சரிஞ்ச உடனே மிடில் ஆர்டர் அப்படியே கொஞ்சம் நல்லா சரிஞ்சு இன்னைக்கு முகுல் சௌத்ரி இல்லைன்னா மேட்ச் போயிருக்கும்.
ஏன்னா கேகேஆர் கேமுக்குள்ள வந்துட்டாங்க. அவர் அடிக்கல அப்படின்னா அந்த கேம் வந்து கேகேஆர் தான் வின் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும் போது பேட்டிங் மட்டும் பிளேயர்ஸ் இருக்காங்க, நான் கிளிக் ஆகாத மாதிரி நான் பாக்குறேன். ஸோ எல்எஸ்டி எப்படி எந்த ஷேப்ல இருக்கு, எப்படி ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா, இல்ல இந்த டீமே இன்னும் அந்த நான் சொன்ன அந்த சில பாயிண்ட்ஸ் கிளிக் ஆனா நல்லா இருக்குங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? எனக்கு பூரனோட ஃபார்ம் தான் எனக்கு வந்து பெரிய கன்சர்னா இருக்குது. ஆனா பூரன் மாதிரியான கேலிபர் பிளேயர் நீங்க வெளியே எடுக்கிறது வேஸ்ட். அவர் பட்டுச்சுன்னா எந்த அளவு டென்ட் வரும்னு நமக்கு தெரியும். ஏன்னா பூரனை நீங்க வெளியே எடுத்துட்டு நீங்க மேத்யூ பிரிட்ஸ்கியை தான் நீங்க உள்ள ஆட வைக்கணும். வேற அந்த பொசிஷனுக்குன்னு எனக்கு சரியான பிளேயர் எனக்கு எல்எஸ்ஜில இருந்து ஓவர்சீஸ்ல இருந்து தெரியல. இன்னும் ஓவர்சீஸ்ல அவங்க ஸ்லாட்ல வந்து வனிந்த அசரங்கா இன்னும் வரல. அந்த ஒரு ஸ்லாட் அவங்க ஃபில் பண்ணி ஆகணும். அந்த ஒரு இதுவும் இருக்குது அவங்களுக்கு. வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க சொல்லிட்டு நான் பார்த்தேன், செக் பண்ணிடுறேன். நீங்க பேசுங்க. இங்கிலீஷ் தெரியும். அவர் எப்ப வராருன்ற அவைலபிலிட்டி தெரியல. அவர் சொன்னாரு நான் வந்து ஒரு 75% சீசன் ஆடுவேன்னு. ஆல்ரெடி இங்க வந்து உங்களுக்கு எல்எஸ்ஜி 3 மேட்ச் ஆடி முடிச்சிச்சு. இன்னும் 80% சீசன் தான் இருக்குது. ஆஃப்டர் சீசன் அவர் வராருன்னா இங்கிலீஷ் வந்துட்டா இவங்களுக்கு அந்த பெருசா பூரண வெளியே கொஞ்ச நாள் உட்கார வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். ஆனா அந்த கரீபியன் பிளேர் மிஸ் பண்றதுன்றது பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகும். என்னதான் நீங்க ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் கொடுத்து அவரை நீங்க வேணா உங்க டீம்ல மோல்ட் பண்ணிக்கலாம். பூரண வெளியே விடுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க். விட்டுட்டீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பிளேயர் திருப்பி கிடைக்கிறது கஷ்டம். சன்ரைசர்ஸ் அந்த தப்பை பண்ணிட்டு தான் முழிச்சின்னு இருந்தாங்க. கிளாசன் கிடைச்சதுனால அவங்க ஓரளவு அதை மேனேஜ் பண்ணிக்கினாங்க. கிளாசனும் அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருந்தா இன்னமும் அந்த ஒரு டேமேஜ் அவங்களுக்கு இருந்துகினே இருந்திருக்கும். எல்எஸ்சிக்கு ஓகே, எனக்கு டாப்ல வந்து மாக்கரம் கிட்ட இருந்தும் மாஷ் கிட்ட இருந்தும் இன்னமும் அந்த ஒரு போன வருஷம் இருந்த அந்த ஒரு பவர் இன்னும் காட்ட முடியல அவங்க 2 பேராலையும். ஆனா ஒருத்தவங்க அடிக்கிறாங்க, இல்லைன்னா 2 பேரும் அந்த ஒரு ஸ்டார்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது ஒரு பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்ண முடியல. ரிஷப் பண்ணிட்டு ஆனந்த் ஆப்பாவே தான் இருந்துக்கு இருக்கிறாரு. போன மேட்ச் கூட ஸ்ட்ரகிள் ஆகி தான் கடைசி வரைக்கும் நின்று மேட்சை கொண்டு போனாரு. ஃபுல் ரிதமுக்கு அவரால் வர முடியல. அவருக்கு ஒரு 10 பால் தேவைப்படுது. இந்த ஃபார்மர் அவர் வந்து இன்னும் செட்டில் ஆகி ஆடுற நிலைமையில தான் இருக்கிறாரு. அதனால எல்எஸ்சியோட யூனிட் வந்து கொஞ்சம் கன்சர்னா தெரியுது. சமதுல பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர்ஸ் அவங்களால அதை ஃபுல்ஃபில் பண்ணாம அவங்க தடுமாறி இருக்காரு. இது நம்ம சன்ரைசர்ஸ் மேட்ச்ல நம்ம பேசி இருக்கணும். சன்ரைசர்ஸ் மேட்ச்ல இடையில வந்து நல்லா போயினே இருந்துச்சு, ரன்னபால் வந்துக்கினே இருந்த இடத்துல திடீர்னு ஒரு கொலாப்ஸ் சந்திச்சாங்க. பூரன் அவுட் ஆனாரு, இவரு முகுல் சௌத்ரி அவுட் ஆனாரு. அந்த மேட்ச் சமது இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசியா வந்து இழுத்துன்னு வந்து ஜெயிச்சாங்க. இது வரைக்கும் அவங்க 160 180 அவங்க கடைசி வரைக்கும் இழுத்துன்னு வந்து ஜெயிக்கிறாங்க. 200 மாதிரியான ஸ்கோர்ஸ் போனா ஜெயிப்பாங்களான்றது தெரியல. ஆல்சோ 2 டீமுமே இவங்க ஜெயிச்ச சன்ரைஸா இருக்கட்டும் கொல்கத்தாவா இருக்கட்டும் ஊறப்பட்ட பிரச்சனைகளோட இருக்கிற டீம். சாலிடா இருக்கிற டீம் கூட டெல்லியோட சாலிடா இருந்துச்சு. டெல்லி அந்த டீம் அவங்களால ஜெயிக்க முடியல. இதே டீம் ஆர்சிபி கூடயோ மும்பை கூடயோ ராஜஸ்தான் கூடயோ ஜெயிக்குமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாரும் கலெக்டிவா ஆட மாட்டாங்க. குறிப்பா பேட்டிங்ல அந்த பிரச்சனை இருக்குது. அது சரி பண்ணாங்கன்னா ஓகே, இவங்க வந்து அகைன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் தே கேன் குவாலிஃபை. பாப்போம். எல்எஸ்டி மோர் தென் எக்ஸ்பெக்டட். ஸ்டார்டிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு அவங்க கன்சிக்யூட்டிவா வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. 2 மேட்ச் அவங்களுக்கு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா பவுலிங்கும் சூப்பரா பவுல் பண்ணாங்க, பேட்டிங்ல கொஞ்சம் சொதப்பல், பட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எனிவே வின் இஸ் அ வின். 2 பாயிண்ட் அப்படிங்கிறது செக்யூர் பண்ணிட்டாங்க எப்படியோ அப்படிங்கிறது தான். அதை வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு போய் அடுத்த மேட்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. நிறைய பேசணும். நம்ம ரிஷப் பண்டோடைய கேப்டன்ஷிப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசணும். என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு எல்லாத்தோடைய ஹீரோ முகுல் சௌத்ரி தான். துரந்தர் படத்தோடைய எஸ்பி சௌத்ரி மாதிரி இன்னைக்கு வந்து அவரு மாதிரியே மாசம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. நம்ம எடிட்டர்ஸ் நம்மளுடைய கட் எடிட்டர்ஸ் வந்து இதை அப்படியே கட் பண்ணி போட்டு அவருடைய ஒரு சாங்கை போட்டு ஹிந்தி சாங்கை போட்டு முகுல் சௌத்ரிக்கு ஒரு எடிட்டர் போடுமாறு பண்ணி வன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கீகாவும் எஸ்பியோ கண்டிப்பா போடுங்க, பார்ப்போம். நம்ம எடிட்டர்ஸ் மட்டும் இல்ல, வீடியோ பாக்குற எந்த எடிட்டர்ஸா இருந்தாலும் ஒரு சாங் அவருக்காக டெடிகேட் பண்ணுங்க. எஸ்பி சௌத்ரி சாங்க முகுல் சௌத்ரிக்கு. அதை சொல்லிக்கொண்டு நாங்க 2 பேரும் விடை பெறுகிறோம். நாளைக்கு இன்னொரு எக்ஸைட்டடான ஒரு கேம் இருக்கு. ராயல்ஸ் வர்சஸ் ராயல்ஸ். ஒரு 2 ராயல்ஸுமே அன்பீட்டனா இருக்காங்க டேபிளோடைய டாப்ல. ஒரு எக்ஸைட்டடான கேமு. கவுஹாத்தில அவரும் அடி வாங்கிட்டாரு, இவரும் அடி வாங்கிட்டாரு. இவராச்சும் போய் தப்பிக்கிறாரா அப்படிங்கிறது தான் நாளைக்கு
மேட்ச் எப்படி போகும் அப்படிங்கிறது ஒரு தெரியும். சூப்பர் மேட்ச் அப் நாளைக்கு. இது வரைக்கும் நம்ம தான் சொல்லியிருந்தோம், நம்மளா யார் சொல்லியிருந்தோ தெரியல, வைபவ் சூரியவன்சிக்கு ஸ்பின்னரை யாருமே இறக்க மாட்டாங்கன்னு. இறக்குங்கிறா நாளைக்கு தலைவனை ஓவரு சூரியவன்சி வந்தவொடனே அந்த அந்த மேட்ச் கொண்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இல்ல அவர் ஸ்பின்னரே இல்லையா, அவரு ஸ்பின்னர் எகெயின்ஸ்டா ஆடுற மாதிரி ஆட மாட்டாரு, ஃபாஸ்ட் பவுலர் ஆடுற மாதிரி ஆடிட்டு போயிருவாரு. நீ 120 தான் போடுற அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு போயிருவாரு அவரு. பட் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். குணால் பாண்டியா வர்சஸ் வைபவ் சூரியவன்சி நாளைக்கு. எனக்கு மத்த ஸ்பின்னர்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா மத்த ஸ்பின்னர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆனா பிரச்சனை வரும். சகல், குணால் பாண்டியா இந்த மாதிரி பிளேயர் வந்து இவருக்கு எதிராக இறக்கி விட்டீங்கன்னா அந்த மேட்சப் என்னால் பார்க்க முடியும். சகல் ஒரு விக்கெட் எடுத்தாரு, சமீர் ரிஸ்வி விக்கெட் எடுத்த ரஷித் கான் இன்ஃபார்ம் சமீர் ரிஸ்வியா, அதுவும் பர்ஃபெக்ஷன் கூகுளி போட்டு எடுத்தாரு. சரியான பால். ஆக்சுவலா நான் அந்த பால் பார்த்த உடனேதான் வாட் அ மேன், பழைய ரஷித் கான், ஓல்டு ரஷித் கான் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்போ 2018-17 சன்ரைசர்ஸ்ல ஆடின ரஷித் கான், அந்த ஒரு ரஷித் கானை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நேத்து நான் வீடியோஸ், நீங்க வரல, நானும் அருண் அவரும் நாங்க 2 பேரும் பேசியிருந்தோம். சூப்பரா போல் பண்ணாரு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு நிம்மதி. ஓகே, ஓஜி ஐபிஎல் இஸ் பேக், சிஎஸ்கே மும்பை கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கும் அதுக்கான சில சாத்தியக்கூறுகள் காட்டியிருக்காங்க. இன்னைக்கு மேட்சஸ்ல சுனில் நரேன் தான் திரும்ப வந்தப்போ எப்படி இருந்துச்சுன்னா, ரஷித் கான் சுனில் நரேன்லாம் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இவரு வருவார்ல கோவாலு, அவரு மாதிரி இருந்துச்சு. இவருனால எங்கடா போயிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பார்ப்போம், இதே மாதிரி போனா நல்லா இருக்கும் ஐபிஎல். நாளைக்கு சரியான மேட்ச். யாரு முதல் தோல்வியை சந்திக்க போறா அப்படிங்கிறத பார்ப்போம். கவுஹாத்தில அதான் இது சிஎஸ்கேவும் எம்ஐயும் அங்கிட்டு போகாதீங்கடா, அவன் கொலை வெறியில இருக்கான், யாரு வந்தாலும் அடிக்கிறான்டா அவன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. பார்ப்போம். பெரியவங்க 2 பேர் தப்பிச்சிட்டாங்க. நீ அடுத்து விராட் கோலி தலைமை, சாரி ரஜத் பட்டிதார் தலைமையில விராட் கோலியோட போறாங்க. ஸோ கவுஹாத்தில அவங்களாச்சும் தப்பிக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம நாளைக்கு எதுக்கும் நம்ம தூரத்துல இருந்தே வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நம்ம சேனல்ல. ரெகுலரா நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தினமும் இதே மாதிரி ஐபிஎல் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்ச உடனே உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண நாங்க வருவோம். ஸோ நீங்களும் ஆதரவு கொடுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ இதுதான், முடிஞ்சிருச்சு. நாங்க விடைபெறுகிறோம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அன்டில் தென் சைன் ஆஃப் செஞ்சு கொள்வது HBD and கீகா. நன்றி, வணக்கம்.